என்னடா திடீர்னு ட்ரேடிங் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன்னா இன்றைக்கி வந்து ஃபோன் அன்பாக்சிங் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இந்த ஃபோனுக்கு பின்னாடி நம்ம ஃபினான்ஷியல் வெல்த்தான லைஃபுக்கு தேவையான ஒரு சைக்காலஜி வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன். ஜாபுக்கு போகும்போது எந்த மாதிரி வந்து ஃபோன்லாம் வாங்குவேன் அப்படின்னா, எப்போ வாங்கினாலுமே இஎம்ஐயில் தான் வந்து ஃபோன் வாங்குவேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனை வந்து நான் ரெடி கேஷ் கொடுத்து கிரெடிட் கார்டில் வந்து வாங்கினேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங் பண்ணால் தான் வந்து ட்ரேடிங்னு அர்த்தம் கிடையாது. இப்போ ஒரு ஸ்டாக்கை வந்து கம்மியான விலைக்கு வாங்கி ஒரு 10% ப்ராஃபிட் வந்த உடனே நம்ம செல் பண்ணால் ஒரு அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் வரும். அது மட்டுமே ட்ரேடிங் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பொருளை ஒரு 12,000 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளை ஒரு 10% விலை கம்மியாக நம்ம வந்து ஒரு 11,000 ரூபாய்க்கு வாங்கும்போது ஒரு 10% நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது பார்த்தீங்களா? இதுவுமே ஒரு ட்ரேடிங் தான். ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் நாம் வந்து எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து நம்மளோட ட்ரேடிங் சைக்காலஜியை வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபினான்ஷியல் லைஃபு சீக்கிரமாகவே வெல்த்தாக மாறிடும். ஸோ என்னோடய மைண்ட் செட் வந்து ஜாபுக்கு போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளை வாங்குறதுக்கு போனாலுமே ஸோ அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஆனால் சேலரி வந்துடும்ல, அப்போது வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எது எடுத்தாலுமே நான் வந்து பைக் வாங்கினேன், அதுவுமே வந்து இஎம்ஐயில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு எல்சிடி டிவி ஒன்று வாங்கினேன், அதுவுமே வந்து இஎம்ஐயில் தான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி வாங்கின எல்லா ஃபோன்ஸுமே வந்து இஎம்ஐயில் தான் வாங்கினேன். இந்த மாதிரி எது எடுத்தாலுமே வந்து ஒரு அந்த இஎம்ஐயில் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து இருந்துகிட்டே இருக்கும் நான் வந்து ஜாபுக்கு போகும்போது. ஏன்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஆனால் சேலரி வந்துடும் அப்படின்னு அசைக்க முடியாத நம்பிக்கை ஒன்று. நிறைய பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள்ஸை நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். அவங்க எந்த ஒரு பொருள் வாங்கினாலும், கார் வாங்கினாலும், டிவி வாங்கினாலும், வீடு வாங்கினாலும், எது வாங்கினாலுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரெடி கேஷ் கொடுத்து ஆப்ஷனே வந்து அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட இன்கம் வந்து ஒரு சைடு வந்து இன்ட்ரெஸ்டாகவே போயிடும். ஸோ நான் வந்து இந்த இஎம்ஐங்கிற ஒரு ஹேபிட்டில் இருந்து இப்போ இந்த ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டுக்கு மாறிட்டேன். ஸோ உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி இன்னமும் இஎம்ஐயில் வந்து வாங்கிட்டுருக்கீங்க? வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹேபிட் சேஞ்சு. ஸோ இதை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன்.